தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் உன்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். ஆஹா, போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காத்தாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் சீயோன் குமாரத்தியாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் இனி கெம்பீரித்து பாடும்படியாய், நீங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாராய் இருக்கிறபடியினாலே இனி நீங்கள் ஆர்ப்பரிக்கும்படியாய், நீங்கள் எருசலேம் குமாரத்தியாய் இருக்கிறபடியினாலே இனி நீங்கள் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறும்படியாய், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆக்கினைகளையும் அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் இனி உங்கள் நடுவில் இருந்து இனி உங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு வராதபடிக்கு பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.